இன்னைக்கு ஐதானோட செகண்ட் பர்த்டே. எங்களோட எமோஷ்னலான ரொம்பவே ஸ்பெஷலான நாளும் கூட. ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஐதான் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவரோட ப்ரெக்னென்சிலேருந்து டெலிவரி அப்புறம் அவரை பார்த்துக்கிட்டதுன்னு எல்லாமே நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நேற்று நைட் ஹோம் பேஸ் கூட்டிகிட்டு போயிருந்தேன், கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போன்னு. ஹோம் பேஸ்லேருந்தும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. 2 பேருக்குமே ஸ்கூல் இருந்தது. அதனால் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸுக்கு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொமோஸ் தான், மைதா போடாமல் மல்டிகிரெயின் ஆட்டா வச்சு பண்ணியிருந்தேன். ஸ்வீட்டுக்கு சேமியா நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாயசமும் பண்ண போறேன். லைஃப்ல நமக்கு யாரோட சப்போர்ட் இல்லைன்னாலும் நம்ம ஒருத்தர் நம்மளால அதை செய்ய முடியும்னு நம்பணும்னா அதை கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்றது நான் உணர்ந்துகிட்ட தருணம் தான் என்னோட பையன் பிறந்தது. நார்மல் டெலிவரியான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு 2 பசங்களுமே சி செக்ஷன் தான் அண்ட் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியும் கூட. எல்லாம் கடந்து இன்னைக்கு என் மயன் குறும்பு பண்றதும் சேட்டை பண்றதும் எனக்கு சந்தோஷம் தான். மூத்தவன் ரொம்ப சமத்து. அவனை நீங்க பேசுன்னு சொன்னா கூட பேச மாட்டான். இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அழகுக்கு இப்பவே ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப சமத்து பையன். ஆனா 2வது இருக்க குட்டி குஞ்சு இருக்கானே, அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே ஐதான்.